முதலாவது விஷயம் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க சம்மாந்துறை அல்லது ஒரு ஊர் கொடுத்தாலும் அந்த ஊருக்கு மட்டும்தான் காட்டணும், டிஸ்ட்ரிக்டை காட்டி கொண்டிருக்கப்படான்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தீங்க. ஆனால் நான் சம்மாந்துறைன்னு கொடுக்குறேன். சம்மாந்துறை என்று கொடுத்தால் அம்பாறைன்னு காட்டுது. இப்போ கீழுக்கு ஒரு சம்மாந்துறை காட்டுது, அது என்னது? சம்மாந்துறை, அதுவும் அம்பாறைன்னு தான் காட்டுது. சரியா? காத்தாங்குடி வெட்டுக்குள்ள ஒன்று காட்டுதா? காத்தாங்குடி வெட்டுக்குள்ள ஒன்று காட்டுது. அப்போ அது என்ன ஃபிக்ஸ் ஆகிடல. அதே நேரத்தில் பெசேஞ்சர் சைட் போய்த்து பார்ப்போம். பெசேஞ்சர் சைடு என்ன காட்டுதுன்னு சொல்லி. சம்மாந்துறை அம்பாறைன்னு தான் காட்டுது பெசேஞ்சர் சைடு. பார்த்தா கிடவும் அம்பாறை காத்தாங்குடி வெட்டுக்குள்ள ஒன்று காட்டுது. இப்போ திஹாரியா போட்டாலும் கம்பான்னு காட்டும்னா கம்பான்னு காட்டுது. அதனால் ஊர்கள் தான் காட்டணும். அடுத்த ரெண்டாவது விஷயம் வந்து நம்ம அந்த ஊர் பிக்கப் பண்ணுற இடங்கள், ஊரை எப்படி அடையாளம் காணுது, இடத்த அடையாளம் காணுதுன்னு சொல்லி நம்ம பார்த்திருந்தோம். அதில் வந்து இப்போ இந்த ஊர் நம்ம அட்டாளச்சேனை கொடுத்தோன்னு சொன்னால், இந்த ஊர் எங்கே காட்டுதுன்னு சொன்னால் முந்தைய அரசு அடியை காட்டி கொண்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் முன்னுக்கும் காட்டுது. பார்த்தீங்கன்னா விளங்கும், முன்னுக்கு கொஞ்சம் காட்டுதுங்க. உண்மையாகவே பிரச்சனை இல்லை. அது பட் தட் பண்ணினா இது ஃபுல்லாக பெடி ஃபீல்டு, தாக்களிக்க மாட்டாங்க. இதுலேருந்து எப்படியுமே என்ன அல்மஸ்லமா ரோடெலாம் இந்த ஒரு தான் சொல்லுவாங்க. அதே இது வந்து இப்போ இது இங்கே அட்டாளச்சேரியில் போக்குள்ள சூட்டபிள். ஆனால் சம்மாந்துறையிலேருந்து வரப்போக்குள்ள சூட்டபிள் இல்லை. ஏன்னா சம்மாந்துறையில் இங்கே வந்தால் இது தாண்டிடும், அடுத்த அரசாடி ஊராக போய்த்திடும். இப்போ அதே இடத்த காட்டணும்னா ஆக முன்னுக்கு காட்டணும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அரசாடி கிட்ட தான் காட்டுது. இப்போ இந்த ஒரு அங்கேருந்து வரப்போக்குள்ள இந்த ஒரு எங்கே ஸ்டார்ட் ஆகணும்னா காரதீவு கழிஞ்சத்தோடையே ஸ்டார்ட் ஆகும். இந்த காரதீவுக்கு காரதீவு கழிஞ்சி இடத்தால் போகக்குள்ளேயே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். உதாரணமாக இந்த ஒரு இன்னைக்கு இந்த இடம் இதுலேருந்து ஒரு கிலோமீட்டர் இல்லை 2 கிலோமீட்டர் மாதிரி இங்கேருந்து இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னால் ஆளையே தெரியல. இங்கே வந்துச்சுன்னா இங்கே ஃபுல்லாக அட்டாப்படம், இங்கே வேறு ஏரியா. இப்போ அது இன்னும் சரியான முறை வரல தான். இந்த வெலிடேஷன் செக் பண்ணுற விஷயத்தில் இந்த இயருக்கு தானே இப்போ வருஷம் எப்படியுமே ஒரு 4 டிஜிட்டுக்கு உட்பட்டது தான் 001 ஸ்டார்ட் ஆகி 2016 தொடக்கம் 2040 50 60 70 4 டிஜிட் மாறண்டா கிட்டத்தட்ட நான் நினைக்கிற மாதிரி எத்தனையோ 1000க்கு மேற்பட்ட வருடங்கள் தாண்டணும். 4 டிஜிட்லாம் பொதுவாக என்ன செய்யும், வருஷம் இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்பு. இப்போ இதுக்கு மேலே கொடுத்தாலும் இதை எக்ஸப்ட் பண்ணிவிட்டு போகும். இப்போ 4 டிஜிட்டில் வர மாதிரி 4 டிஜிட் மேலே கொடுக்காத மாதிரி செட் பண்ணணும் வருஷத்தை. அடுத்த நம்பர் பிளேட் வந்து இப்போ பிக்மிலாம் பார்க்க போகல ஒரு ஃபார்மேட் ஒன்று கொடுத்துக்கிறேன். பிக்மில டாலிட்ஸில் எல்லாம் வந்து டாலிட்ஸ் அண்ட் ரைட்ஸில் வந்து இந்த ஃபார்மேட்டில் உதாரணமாக சும்மா சொல்லணும் CBM டேஷ் போட்டு 0304 அல்லது CBM 0304 அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்மேட் ஒன்று கொடுக்கும். டேஷ் போட்டு கொடுத்தா ஃபார்மேட் ஒன்று இந்த ஃபார்மேட்டில் கொடுங்கன்னு சொல்லி ஒரு என்ன மேலுக்கோ கீழுக்கோ காட்டினா இந்த ஃபார்மேட்டில் அவங்க கொடுப்பாங்க. சரியா? அதோட அந்த ஃபார்மேட் இல்லாமல் நம்ம கொடுக்குற பட்சத்தில் அது வெளியீடு இல்லைன்னு சொல்லி காட்டினா இன்னும் நம்மள எப்படி நல்ல நிலைமையை உருவாக்கும். அடுத்தது நம்பர் பிளேட்லேயும் வெலிடேஷன் கொண்டு வரலாமான்னு சொல்லி கொஞ்சம் பார்க்கணும். அதாவது இப்போ 4 டிஜிட் நம்பரை தாண்டி 5 டிஜிட் நம்பர் இருக்குதா, 6 டிஜிட் நம்பர் இருக்குதா, இப்போ இதில் எல்லாம் கொடுக்கலாம். அதே மாதிரி இப்போ இதில் 2 நம்பர் இருக்கும், ஒரு நம்பர் இருக்குதா, 2 நம்பர் இருக்குதா. இப்போ 200 3 டேஸ் வண்டி எல்லாமே இருக்குது, பழைய வண்டியெல்லாம் பவுனெல்லாம் கொடுக்கணும். இப்போ வெலிடேஷன் கொண்டு வர ஏழுமான பொதுவான விதிகள் இருந்தால் கொண்டு வராங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் சுருக்கமாக ஒரு ஃபார்மேட் ஒன்றை கொண்டு வந்து அந்த ஃபார்மேட் படி செய்கிறதுக்கு மாதிரி பார்க்குறதுக்கு யோசிப்போம் இன்ஷா அல்லாஹ். என்னென்னு சொன்னால் இஃப் யூ ரீஓப்பன் த ஃபார்ம் யூ ஏர்லி ஆன்சர், படிவத்தை மீண்டும் திறந்தால் முந்தைய பதில்களும் ஏற்றப்பட்ட புகைப்படங்களும் இன்னும் இருக்கும்னு சொல்லி 3.6 நீக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் நான் ஃபுல் டீட்டெயில்ஸே நிரப்பிட்டேன். வேலை சொல்கிறாங்க என்ன
படிவத்தை மீண்டும் திறந்தால் அப்படின்னா படிவத்தை இதாக்கி போட்டு மீண்டும் திறந்தால் அப்படியா? மீண்டும் திறந்தால் வந்து எல்லா டீட்டெயிலும் இருக்கணும்னு சொல்கிறாங்களா? அப்படி சொன்னால் வந்துட்டு அது போய் என்னென்னு சொன்னால் மாறி வந்தோன்னு சொன்னால் மாறி ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது, ஃபஸ்ட்டு ஃபில் பண்ண வேண்டியது. சாரி, என்னென்னு சொன்னால் அந்த பிக்கோன் மேப்பில் ஒரு விஷயம் உண்டிக்கு. பிக்கோன் மேப்பில் என்ன விஷயம்னு சொன்னால், உதாரணமாக இந்த ஊர் போடுறேன், இந்த ஊர் போட்டால் இந்த ஊர் நம்ம சர்ச் பண்ண என்ன நடக்கும், அதுக்கேற்ற மாதிரி மாறி மாறி காட்டும். உதாரணமாக இந்த ஊர் போட்டோன்னா இந்த ஊருக்கு காட்டுது. நான் இதில் லொக்கேஷனில் கிளியர் பண்ணிட்டு டெஸ்டினேஷனில் கிளியர் பண்ணிட்டு காட்டுன்னு வந்து சம்மாந்துரைன்னு காட்டும். சம்மாந்துரைன்னு காட்டினா சம்மாந்துரைக்கு போகிறதுக்கு மாதிரி காட்டும். பிக்கோன் மேப்பில் விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ சம்மாந்துரை கடைசியாக காட்டித்தானே, ஏன்னா பிக்கோன் மேப் போட்டால் வேலை செய்யாது. சும்மா சொல்கிறேனே, கூட ஒரு ஊர் இறக்கமே கொடுக்குறேன். இறக்கமே கொடுத்தா என்ன காட்டும்னு பாருங்க. அதே சம்மாந்துரை தான் காட்டி கொண்டீங்க. அதே சம்மாந்துரை நம்ம என்ன பிக்கோன் மேப் கொடுத்தாலும் ஒன்றும் இல்லை, அது காட்டுக்கொண்டு. நம்ம என்ன கடைசியாக சர்ச் பண்ணுறோமோ அதை வச்சு அதை என்ன செய்யும், ஃபைன் பண்ணி. இந்த 10 அழகாக இதில் விழுது. இதில் பார்த்தீங்கன்னா சம்மாந்துரை காட்டுது. இது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனைன்னு சொன்னால் இதுதான் பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனைன்னு சொன்னால் அதுதான். முதலாவது விஷயம் வந்து நம்ம சர்ச் பண்ணி எப்போ ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டுக்கே சர்ச் பண்ணிட்டோம். சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் பிக்கோன் மேப் கொடுத்தா பிக்கோன் மேப் வேலை செய்யாது. கடைசியில் அப்படியே நின்று கொண்டிருக்கும். நம்ம கடைசியாக என்ன சர்ச் பண்ணோமோ அதில் நின்று கொண்டிருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ரெண்டாவது விஷயம் வந்து கிட்டத்தட்ட 5-6 தடவை சொல்லிட்டேன். ஃப்ரஸ்ட்ரேஷனாக வேணாம், சூடாக வேணாம், கோப்பட வேணாம். அடுத்த விஷயம் என்னென்னா, பிக்கோன் மேப்லேயே நம்ம செய்கிறோம். சர்ச் பண்ணல ஒன்றுமே செய்யலை. பிக்கோன் மேப்பை கிளிக் பண்ணி என்ன செய்கிறோம்னா ஒரு இடத்த கொடுப்போம். உதாரணமாக அம்பாறையை கொடுப்போம். அம்பாறையை கொடுத்தேன், கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தேன். இப்போ என்ன காட்டணும், எனக்கு அம்பாறை காட்டணும். அப்படி தானே, அம்பாறை காட்டுது. மாறி என்ன செய்கிறேன்னா வந்து இப்போ பிக்கோன் மேப் ஒர்க் ஆகுது தானே, முந்தி ஒர்க் ஆகலை. முந்தி அதே இது கடைசி என்ன நடந்துச்சு அதை காட்டி கொண்டுச்சு. இப்போ பிக்கோன் மேப் ஒர்க் ஆகுது. எப்போ ஒர்க் ஆகுது, நம்ம ஒன்றுமே சர்ச் பண்ணாத சந்தர்ப்பத்தில் நான் டக்குன்னு செஞ்சுன்னா பொத்துவிலே கொடுக்குறேன். பொத்துவில் இதில் பொத்துவில்னு காட்டும் பாருங்கள். பொத்துவில் கூட ஃபைண்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொடுத்தா பொத்துவில் காட்டணும் வேணா, ஆனால் பொத்துவில் காட்டாது. ஏன்னா கடைசியில் அப்படியே நின்று கொண்டிருக்கும். இது ஒரு பிரச்சனை. இது ரெண்டாவது பிரச்சனை. சரி, இது ரெண்டாவது பிரச்சனை. மூணாவது பிரச்சனை என்னென்னு சொன்னால் ஆல்ரெடி ஒரு பிரச்சனை ஒன்று பேசியிருந்தேன். வந்து சம்மாந்துரையை சர்ச் பண்ணோம்னா என்ன செய்யுது, அம்பாறை காட்டுது. ஆனால் சம்மாந்துரைக்கு தான் நெவிகேட் பண்ணி காட்டும். டெஸ்டினேஷன் அந்த இதில் வந்து அம்பாறைன்னு சொல்லி காட்டுது. காத்தாங்குடியை சர்ச் பண்ணால் அதில் டிஸ்ட்ரிக்டான பெட்டிக்குள்ளே காட்டுது. திஹாரியை சர்ச் பண்ணால் கம்பஹான்னு சொல்லி டெஸ்டினேஷனில் காட்டுது சொல்லி நாம் பேசினோம். இப்போ பிக்கோன் மேப்பில் இப்போ நம்ம சம்மாந்துரையை நம்ம இப்போ சம்மாந்துரையை கொடுப்போம். எப்பவுமே சம்மாந்துரை கொடுத்தா சம்மாந்துரைன்னு சொல்லி பேர் வராது. ஏன், அம்பாறைன்னு தான் வரும். அம்பாறை கொடுத்தா என்ன நடக்கும்னு சொன்னால், இங்கே பாருங்கள், உண்மையான அம்பாறையை கொண்டு போய்த்து காட்டுது. அதில் முந்தி என்ன நடந்துச்சு, நம்ம சும்மா பேர் அம்பாறைண்டு வந்ததுக்கு உண்மையான சம்மாந்துரை தான் போய்த்து காட்டுச்சு. ஆனால் இது என்ன செய்யுதுன்னா இது அம்பாறை போய்த்து காட்டுது. அது மாதிரி தான் பாருங்கள். இப்போ அது மாதிரி பாருங்கள். என்னென்னு சொன்னால், நான் காத்தாங்குடியை காட்டுறேன். காத்தாங்குடி காட்டினா என்ன செய்யணும், பெட்டிக்குலோன்னு சொல்லி இதில் விழும். ஆனால் பெட்டிக்குலோன்னு சொல்லி இதில் விழுகிறதுக்கு இங்கே காத்தாங்குடி இதில் பெட்டிக்குலோன்னு தான் விழும். பெட்டிக்குலோன்னு இதில் விழுவுது நாம் கிளிக் பண்ணால் காத்தாங்குடி. இப்போ காத்தாங்குடி தானே காட்டணும். இதில் உண்மையான பெட்டிக்குலோ காட்டும் பாருங்கள். உண்மையான பெட்டிக்குலோ காட்டும். இது ஒரு 3 பிரச்சனை நான் சொல்லிக்கிறேன் இந்த ரெக்கார்டிங்கில். இந்த 3 பிரச்சனையில் ஏதாவது விளக்கம் இல்லான்னு சொன்னால் மாறி சொல்லுவேன். நான் அழகாக மாறி வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ அடுத்தது இதில் ஒரு பிரச்சனை உண்டிக்குது. அதாவது ட்ரஸ்டட் கான்டாக்ட்ஸில் வந்து
நான் பேசிக்கொண்டு என்னென்னு சொன்னால் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் 2 ட்ரஸ்டட் கான்டாக்ட் தான் இருக்கணும் அப்படிதானே. இப்போ இது வந்து இந்த மினிமம் விஷயத்தில் சரி ஒரு ட்ரஸ்டட் கான்டாக்டை கொடுத்தாலும் மற்ற ரெண்டாவது எட் பண்ணுங்கன்ட்டு கேட்டுக்கொண்டிருக்குது. அது வரைக்கும் உள்ள போகல ஆளுக்கு. அடுத்த பிரச்சனை அதில் இருக்கிற என்ன பிரச்சனைன்னு சொன்னால் 2 கான்டாக்ட் நம்பர் தானே கொடுக்கணும் மேக்ஸிமம். இதில் வந்து 2க்கு மேலே 3 4ன்னு சொல்லி எட் பண்ணிட்டு போகிறதுக்கு ஏழுமாய்க்குது. அப்படி இருக்கக்கூடாது. கூடினது 2 தான். என்னது குறைஞ்சது கூடினது 2 கான்டாக்ட் நம்பர் தான் எட் பண்ண ஏழு மாதிரி இருக்கணும். 2க்கு மேலே 3 4 எட் பண்ணுறதுக்குரிய வழி நாங்கள் வைக்கக்கூடாது. இது வந்து அப்டேட் பண்ணப்பட வேண்டிய ஒரு விஷயம், ஃபிக்ஸ் பண்ணப்படணும். அடுத்தது இந்த ஊர்கள் காட்டுற விஷயத்தில், வில்லேஜ் சிட்டி காட்டுற விஷயத்தில் இருக்கிற குழப்பம் என்னென்னு சொன்னால் ஒரு ஆள் அதாவது முதல்ல சொல்கிறேனே ஏற்கனவே விளங்கப்படுத்தப்பட்ட விஷயம் தான். உங்களுக்கு இன்னும் விளக்கம் இல்லாட்டி நான் இன்னும் விளங்கப்படுத்துறதுக்காக தான் இந்த சொல்கிறேன். நான் ஓர்டர்லேருந்து வரேன். முதலாவது பேசஞ்சரோ டிரைவரோ ஃப்ரம் டூன்ற இது கொடுக்க எழுந்தினேன், எங்கே ஸ்டார்ட் ஆகிற எங்கே வைத்து முடியுதுன்னு சொல்லி. அதில் வந்து ஒரு ஊர் கொடுக்குற உதாரணமாக சொல்லுவேன். உதாரணமாக திஹாரின்ற ஊர். திஹாரின்ற ஊரை கொடுக்கக்குள்ள வந்து திஹாரின்னு சர்ச் பண்ணி நான் சர்ச் பண்ணுறாரு. ஃப்ரம் வந்து திஹாரின்னு கொடுக்கணும். உடனே அந்த திஹாரின்னு வந்து இல்லை கம்பாஹன் அந்த இடத்துல அப்படியே ரீப்ளேஸ் ஆகுது. கம்பாஹானி ரீப்ளேஸ் ஆகுது. ஆனால் கீழே மெப்பில் பார்த்தா திஹாரி தான் செலக்ட் ஆகிக்குது. இல்லைச்சா டிரைவருக்கும் அதே விஷயம் தான். டிரைவருக்கும் உதாரணமாக சொல்லுமே, உதாரணமாக இந்த ஊர்னு சர்ச் பண்ணுறாரு. இப்போ இந்த ஊருன்னு சர்ச் பண்ணுன்னு சொன்னால் உடனே அந்த இடத்துல வந்து என்ன செய்யுது, இந்த டிஸ்ட்ரிக்ட் பேருக்கு மாறிடுது. ஆனால் மெப்பில் வந்து சரியான இந்த ஊர் தான் காட்டுது. இல்லைச்சா, இது ஒரு பிரச்சனை. அதே இந்த பிக்கொன் மேப்பில் நாங்கள் என்னது பிக்கொன் மேப்பில் சில குழப்பங்கள் சொல்லப்பட்டுச்சு. அது அப்படி ஈகக்கூடிய குழப்பம் தான். ஆனால் இப்போ நாங்கள் ஏற்கனவே ஒரு ஊரோட மெனுவில் சர்ச் பண்ணாமல் நேரடியாக பிக்கொன் மேப்லேயே நாங்கள் வைத்து ஒரு கொடுக்குறோம்டா. உதாரணமாக சொல்லுங்கள், உதாரணம் வந்து சம்மாந்துறை. இப்போ சம்மாந்துறையை நான் பிக்கொன் மேப்பில் செலக்ட் பண்ணேன்னு சொன்னால் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தேன்னு சொன்னால் என்ன செய்யுது, ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை தான். என்னது அந்த ஊர் சம்மாந்துறை வராமல் அம்பாரான புள்ளி, இது ஒரு பிரச்சனை. ஆனாலும் நாங்கள் மெனுவெல்லாம் கொடுக்குற நேரத்தில் என்ன செய்யுது, சம்மாந்துறை கொடுத்து அம்பாரான புழுது அம்பாரா டிஸ்ட்ரிக்ட் கொடுத்தாலும் கீழே சம்மாந்துறை சரியாக காட்டுது. பிக்கொன் மேப்பில் நாங்கள் செலக்ட் பண்ணி சம்மாந்துறையை செலக்ட் பண்ணால் அம்பாரான மாறுறது வந்து என்ன செய்யுதுங்க, கீழே மேப்பில் பார்த்தா அது அம்பாறைக்கே வைத்து விடுஞ்சிக்கு. சம்மாந்துறையில் செலக்ட் ஆகி அம்பாரில் வைத்து விடுது, அம்பாரில் வைத்து செலக்ட் ஆகிக்கிறது. அப்போ இதுதான் அந்த அதில் இந்த முக்கியமான ஒரு குழப்பம். அது மட்டும் இல்லாமல் இந்த சிட்டி வில்லேஜ் காட்டுற அந்த இதில் விஷயத்தில் இருக்கிற பிரச்சனை என்னென்னு சொன்னால் இப்போ ஃப்ரம் டூ கொடுக்குறதானே ஒரு பேசஞ்சர் வந்து ஃப்ரம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே இது முடிகிறேன்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ அந்த அதாவது அதில் வந்து ஓரளவு சரியாக கொடுக்குன்னு வைங்கள. உதாரணமாக இப்போ நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இப்போ திஹாரி டு அக்கலாண்டா, திஹாரி டு அக்கலான்னு சரியாக முழுது புக் பண்ணக்குள்ளேயும் திஹாரி டு அக்கலான் தான் காட்டுது. அப்போ அது சரியாக தான் இருக்குது. ஆனாலும் இப்போ டிரைவருக்கு வந்து என்ன செய்யும், டிரைவருக்கு மட்டும் இல்லை பேசஞ்சருக்கு தானே. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னால் சில இடங்களில் வந்து ரோடு நேம், உதாரணமாக திஹாரின்னு சொன்னால் வாரண ரோட் திஹாரின்னு காட்டாமல் இப்போ புக் பண்ணக்குள்ளே திஹாரின்னு காட்டுது, இறங்குறது அக்கலைன்னு காட்டுது. ஆனால் என்னது புக் பண்ணி எல்லாம் முடிஞ்சு இப்போ ரைட் பேத்து கொண்டு ரைட் போக்கெலாம் நான் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளலாம் இந்த கீழே காட்டுதுனே, நீங்கள் இந்த பேசஞ்சர் இங்கேருந்து இங்கே போகிறாரு, இப்போ என்னது பேசஞ்சரும் காட்டு நீங்கள் இங்கேருந்து இங்கே போகிறீங்கன்னு சொல்லி காட்டும். அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல என்ன செய்யுதுன்னு சொன்னால் ரோட் நேம் வாரண ரோடுன்னு சொல்லியும், அது மாதிரி எக்கலான்னு காட்டாமல் கெண்டி ரோடுன்னு சொல்லியும் காட்டுது. அப்போ நாங்கள் சர்ச் பண்ண பிள்ளைங்களை காட்டுற அதே விஷயம் எல்லா இடத்துலையும் விஷுவல் ஆகினா சரி. இது வந்து பெரிய ஒரு பிரச்சனை இப்படி வர்றது, இதையும் ஃபிக்ஸ் பண்ணணும். அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த கார் ஐக்கன் மூவ் ஆகிறது, டிரைவர் மூவ் ஆகக்கூடிய அமைப்பில் டிரைவரோட லொக்கேஷனை ட்ராக் பண்ணி கார் வந்து ஸ்மூத்தாக மூவ் ஆகிறது. நாங்கள் அதை ஏற்கனவே எங்களுக்கு இடைக்கடை ஜம்ப் ஆகி இருந்தது வந்து ஸ்மூத்தாக மூவ் ஆகணுன்ற ஒரு அப்டேட்டை கொண்டு தான் அது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, ஸ்மூத்தாக மூவ் ஆகிறது. ஆனாலும் நாங்கள் ஒரு யோசிச்சு என்னென்னு சொன்னால் இப்போ ஸ்மூத்தாக மூவ் ஆகினாலும் என்ன செய்யுதுன்னு சொன்னால் இப்போ எங்களோட உண்மையிலே டேட்டா பேஸில் என்ன செய்யுது நினைக்கிறேன் செகண்ட் 30 செகண்டோ 60 செகண்டோ தெரியா, அந்த 30 செகண்ட் ஒரு தான் என்ன செய்யுதுன்னு சொன்னால் டிரைவரோட லொக்கேஷன் ட்ரக் ஆகி அப்டேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் மூவ் ஆகி காட்டுது. இப்போ இதில் நாங்கள் யோசிச்சு என்னென்னு சொன்னால் இப்போ மூவ் ஆகி காட்டுறது என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஸ்மூத்தாக மூவ் ஆகினாலும் கொஞ்சம் நேரம் ஒரு இடத்துல நிற்குது. அதாவது டேட்டா பேஸை அடுத்த அப்டேட் கிடைக்கிற வரைக்கும் ஒரே இடத்துல என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்த ஐக்கன் நிற்குது. எப்படி நிற்காமல் இப்படி செய்து சாத்தியமாக தெரியும் எங்களுக்கு. இந்த டேட்டா பேஸில் பெரிய ஒரு சில ஒன்றும் போகப்படாது, அது கட்டாயம். அதாவது 5 பேஸில் நான் சொல்கிறேன் என்ன சொன்னால் இப்போ டிரைவருடைய ஸ்பீடை
டிடெக்ட் பண்ணிடுச்சு. டிரைவர் வந்து இப்போ கடைசி ஒரு 2 நிமிஷமா 3 நிமிஷமா என்ன ஸ்பீடில் போகிறாரோ அந்த ஸ்பீடை டிடெக்ட் பண்ணி அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி அப்போ ஐக்கன் நிற்கக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி மெதுவாக மூவ் ஆகிட்டு போகணும் இல்லைங்க. அப்போ அடுத்த டேட்டாபேஸ் அப்டேட் கிடைக்கும் எங்களுக்கு சில டைமுக்கு என்ன செஞ்சுக்கும் அந்த இடத்துக்கு வந்து நிற்கணும். அடுத்த டேட்டாபேஸ் அப்டேட்டையும் எடுக்கணும். எடுத்து ஏன்னா சில நேரம் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிறது என்ன செய்யணும்னா கொஞ்சம் சில நேரம் நல்ல முன்னுக்காகவே இருக்கும் அப்படி தானே. அடுத்த சில நேரம் இடையில எங்கேயான இடத்துல டிரைவர் நீண்டிப்பார். இப்போ அப்படி நீண்டதால் என்ன செய்யும்னு சொன்னால் இப்போ இதுக்கு தெரியாதுனே, இது வந்து டிரைவர்கிட்ட ஸ்பீடு ஏற்கனவே போன ஸ்பீடை வச்சு டிடெக்ட் பண்ணி இப்படி மூவ் ஆகி கொண்டிருக்கும். ஆனால் அடுத்த அப்டேட்டில் வந்து பார்க்கல டிரைவர் எங்கேயாலும் முன்னுக்கிப்பார், ஏன்னா சரி ட்ராஃபிக்காக நீண்டிப்பார். அப்போ அந்த டைமில் என்ன செய்யணும்னு சொன்னால் திருப்பி ரிவர்ஸ் பின்னுக்கு வரப்படாது, கார் ஐக்கன் திருப்பி ரிவர்ஸ் பண்ணி அப்படின்னா அப்படி போனால் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற பேசஞ்சர் நினைப்பார் என்ன இது ரிவர்ஸில் போகிறான். ரிவர்ஸில் போகப்படாது, குறிப்பிட்ட அந்த ஐக்கன் அவசரப்பட்ட முன்னே மூவ் ஆகிச்சு தானே. இப்போ குறிப்பிட்ட டிரைவர் வந்து அந்த இடத்த வந்து ரீச் ஆகிற வரைக்கும் அந்த ஐக்கன் அங்கேயே அப்படி ஈக்கணும் இல்லைங்க சார். நல்லாவே முன்னுக்கு ஏதாவது டெக்னிக்கல் எல்லாம் நல்லாவே முன்னுக்கு போகணுன்னு சொன்னால் ரிப்பீட் வந்து நிற்கிற பிரச்சனை இல்லை. நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தில். அப்போ எங்களுக்கு அந்த ஸ்மூத்தாக மூவ் ஆகிட்டே போகிற மாதிரி கார் விளங்குறதுக்கு, ஏன்னா ஸ்மூத்தாக மூவ் ஆகினாலும் இப்போ இடைக்கிட சில இடங்களில் நிற்குது, நின்று அடுத்த அப்டேட் கிடைக்கிற வரைக்கும் அப்படி நிற்குது. அப்படி இல்லாமல் டிரைவர்கிட்ட ஸ்பீடை டிடெக்ட் பண்ணி அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக ஐக்கன் மூவ் ஆகிக்கொண்டே இருக்கும். அப்போ எங்களுக்கு அந்த கூகுள் மேப்பில் போகக்கூடிய அந்த ஃபீலிங் வந்து அதில் இருக்கும். இடையில ஒரு பிரச்சனை ஒன்று காட்டுச்சு, வளமே இல்லை. இடையில ஒரு முறை தான் எங்களுக்கு அந்த பிரச்சனை வந்துச்சு. என்னென்னு சொன்னால் டிரைவர் வந்து ஒரு இடத்துல நின்று கொண்டிருந்தார், ஸ்டார்ட் ஆகின பிறகு நின்று கொண்டிருந்தார். இப்போ டிரைவர் திருப்பி ஸ்டார்ட் ஆகி வந்துட்டார். அவர் இடையில வந்து கொண்டிருக்கிறார், எங்கள் டெஸ்டினேஷன் அடைஞ்சிட்டார். ஆனால் மெப்பில் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் டிரைவர் வந்து மூவ் ஆகாமல் அதே இடத்துல வைக்கிற மாதிரி, அதாவது லொக்கேஷன் அப்டேட் ஆகாமிக்குது, லொக்கேஷன் அப்டேட் ஆகாமிக்கணும். அப்போ ஒரு ரீட்ரை மெக்கானிசம் கொண்டு தான் எப்படி, அதாவது லொக்கேஷன் எல்லாம் கிடைக்கிற வரைக்கும் டிரைவரோட லொக்கேஷன் கிடைக்கிற வரைக்கும் ரீட்ரை வந்து ஆகிக்கொண்டிருக்கும். எனக்கு விளங்குது என்ன சொன்னால் இங்கே ஒரு ரீட்ரையும் ஆகாதனால தான் டிரைவரோட லொக்கேஷன் சில நேரம் ஓஃபில் இருந்திக்கும். அப்போ அதனால் அப்படி இருந்திக்குது. இப்போ டிரைவரோட லொக்கேஷன் ஒன்றாகின அப்புறம் ஒன்றில் வந்து என்ன செய்கிறார், அப்போ டிரைவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால் எப்போ க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம் அப்டேட் ஆகுதுன்னு சொன்னாங்க. டிரைவர் உடனே எப்போ கிளியர் பண்ணிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணார். அப்புறம் உடனே ஆட்டோமேட்டிக்காக லைவ் லொக்கேஷன் அப்படியே அப்டேட் ஆகி சரி அந்த இடத்துல தான் காட்டுச்சு. இதில் வந்து ஒரு ரீட்ரை மெக்கானிசம் மட்டும் பின்னிக்கு இல்லாதனால தான் அந்த குழப்பம் வைக்குன்னு நினைக்கிறேன். அப்போ எந்த காரணத்துக்கு வந்துட்டும் டிரைவரோட லொக்கேஷன் வந்து ஸ்டக் ஆகக்கூடாது. டிரைவர் லொக்கேஷன் வந்து மிச்சம் கட்டாயமான ஒரு விஷயம்ன்றனால